எண்ணங்கள் நல்லா இருந்தா செயல்கள் நல்லா இருக்கும், செயல்கள் நல்லா இருந்தா வாழ்க்கை நல்லா இருக்கும். இது தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்கள் சொல்ற விடயம், வாழ்க்கையில செய்யற விடயம், அதை கடைபிடிக்கிற விடயம். அப்ப சபரி அவர்கள், சபரிநாதன் அவர்கள், பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 சபரி அவர்கள். சோ அப்ப அவர் பாத்தீங்க அப்படின்னா பொதுவா நம்ம பண்ற நல்ல விடயங்கள் மக்களிடம் நம்மளை கொண்டு போய் சேர்க்கும், மக்கள் நம்மளை திரும்பி பார்க்க வைக்க உதவும், மக்கள் நம்மளை கொண்டாட வைக்க உதவும் அப்படி என்பதற்கு இந்த பிக் பாஸ் என்ற ஒரு இது மிகப்பெரிய உதாரணம். அதுல நம்ம ஆரி அர்ஜுனன் அவர்களை பார்த்திருக்கோம், முத்துக்குமரன் அவர்களை பார்த்திருக்கோம், ராஜு ஜெயமோகன் அவர்களை பார்த்திருக்கோம். சோ இந்த வரிசையில தான் பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 ஒருத்தர் அப்படின்னா அது சபரி அவர்கள் அப்படின்னு சின்ன குழந்தைகள் பெரியவங்க வரைக்கும் கடந்த அந்த ஒரு வாரம் 7 நாட்கள் அவரை பார்த்ததுல இருந்து அவருடைய பழக்க வழக்கம், அவர் பேசுற விதம், அவர் பண்ற விடயங்கள், இந்த பிக் பாஸ் மேடைக்கு, பிக் பாஸ் சொல்ற விடயங்களுக்கு, பிக் பாஸ் கொடுக்கிற டாஸ்க்கு, அதுலயும் முக்கியமா தண்ணி விடயம். அந்த தண்ணி அப்படின்றது எனக்கு மட்டுமில்ல, வீட்டுல இருக்கிற போட்டியாளர்களுக்கு மட்டுமில்ல, இந்த வீட்டுல செய்யற எல்லா வேலைகளுக்குமே முக்கியமா சுத்தம் அப்படின்னு எல்லாத்துக்குமே இந்த தண்ணி முக்கியம்னு அந்த மனிதரோட அக்கறை, அவருக்கு இருந்த அக்கறை வேறு நபருக்கு இல்லை அப்படியான விடயங்களா இருக்கட்டும். மற்றும் ஹோஸ்டுக்கு அவர் கொடுக்கிற மரியாதை, அவர் பேசுகின்ற விடயங்கள், அடுத்தவர்களை நோகடிக்காம பண்ற விடயங்கள், அதுல முக்கியமா இந்த பிக் பாஸ் ஷோவை ஒருத்தரை எவிக்ட் பண்ணி ஒருத்தர் சரியில்லை அப்படின்னு சொல்லி வெளியில அனுப்புறது, ஐயோ எங்களை விட வேற யாராவது மக்களிடம் ஸ்கோர் பண்ணிடுவாங்களா அப்படின்னு பயத்துல அடுத்தவங்களை தாழ்த்துறது, இந்த பிக் பாஸோட கேமே இது அப்படின்ற கேக்குள்ள. ஆனா அதை தாண்டி மக்களிடம் வெற்றி பெற்றவர்கள், டைட்டில் வின் பண்ண நபர்கள் எப்படி இருப்பார்கள் அப்படின்னா அடுத்தவர்களை தூக்கி விடுறவங்க. நான் என்ன, என்னோட நல்ல செயல் என்ன காப்பாற்றும், அதன் மூலம் மக்கள் என்ன கொண்டாடுவார்கள் என்ற ஒரு கான்பிடன்ட், நம்ம நல்லது பண்றோம் என்ற அந்த நம்பிக்கை இருந்தாலே நம்ம இதை அடுத்தவனுக்கு சொல்லி கொடுத்தா அடுத்தவன் நம்மளோட டொப்ல போயிடுவா, அடுத்தவன் உயர்த்தி விட்டா அவனுக்கு டைட்டில் போயிடும் அப்படின்ற எண்ணமே வராது. அது சபரி அவர்களிடம் இந்த சீசன்ல பார்க்க முடியுது. இந்த எஃப்ஜே அப்படின்ற நபருக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். சபரி அவர்கள் பண்றாரு அட்வைஸ், அவர் கேட்கிறாரு எஃப்ஜே, இவர் சொல்றாரு, நீ ஒரு நாளைக்கு 2-3 தடவை இந்த ஹிப்ஹாப் பண்ணு, என்டர்டைன்மெண்ட் பண்ணு, அதுவே மக்களை கொண்டு போய் சேர்க்கும் அப்படின்ற மாதிரி இருக்கட்டும். நம்மளுடைய திவாகர் அவர்களுக்கு அவர் பண்ண ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க, இப்ப கூட காதில் ஒழிச்சு கொண்டிருக்கு. அண்ணன், உங்களுடைய நடிப்பை பத்தி நான் பேசல, ஆனா நீங்க ஒரு நல்ல மனிதர் அப்படின்ற மாதிரி வெள்ளிக்கிழமை அந்த திவாகர் அகாடமி அந்த மார்னிங் டாஸ்க்ல அவர் பண்ணி முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த 20 பேர்லயுமே ஒரே ஒரு மனிதருக்கு ஃபர்ஸ்ட் சொல்ல தோணிச்சது அப்படின்னா அது சபரிநாதன் அவர்கள், சபரி அவர்கள். சோ அவர் அந்த சொன்ன விதம் இருக்கு பாருங்க, எங்கேயோ சபரி அவர்களை கொண்டு போய் விட்டது. அடுத்தது வீட்டுல பொறுப்பா இருக்கிறது, பிக் பாஸ் கொடுக்கிற டாஸ்க்ல பொறுப்பா இருக்கிறது, எல்லாருக்கும் உணவு கிடைக்கணும் என்ற ரீதியில நேத்து கூட லைவ்ல பிக் பாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் எபிசோட்ல போட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதுல கூட விஜய் பார்வதி அவர்கள் அந்த உணவுல எல்லாருக்கும் ஈக்குவல், எல்லாருமே சாப்பாடு கஷ்டப்படுறாங்க, சாப்பாடு இல்லாம தான் இருக்காங்க. அதுவும் பிக் பாஸ் வீட்ல இருக்கிறவங்களுக்கு, லக்ஸரி வீட்ல இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை, பிக் பாஸ் வீட்ல இருக்கிறவங்களுக்கு. சோ அப்படி இருக்கக்குள்ள வெளியில இருந்து தான் இந்த வீக்கெண்ட் எபிசோட்ல சாப்பாடு வரும். சோ அப்படி வரைக்குள்ள அது எல்லாருக்கும் ஒரு கண்ணா இருக்கும். எல்லாருக்குமே நம்ம வீட்டு பொருளை விட வெளியில இருந்து, அதாவது திருட்டு மாங்காய் மேலதான் ஆசை அதிகமா இருக்கும் அப்படின்னுவாங்க, அது ஒரு ருசி அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நான் பெரிய எனக்கு தெரியாது, ஆனா கடையில வாங்குற பொருட்களுக்கு இல்ல வேற யாராவது ஹோட்டல்ல இருந்து ஒரு சாப்பாடு ஐட்டம் கொடுத்தாங்க அப்படின்னா ருசி தானா வரும். அப்ப அதுல வீடா இருந்தாலும் சரி, வெளியிடங்களா இருந்தாலும் சரி, ஒரு ரூல்ஸை வச்சுட்டோம் அப்படின்னா எல்லாருக்குமே ஒரு திருப்தியா இருக்கும். சம அளவு கிடைக்கின்றது என்ற ரெண்டாவது, முதலாவது ஒரு திருப்தி அப்படின்றது அப்படின்னு ஒன்று இருக்கும். அப்ப சபரிநாதன் அவர்கள் அதை சபரி அவர்கள் அதை ஒரு போலுக்குள்ள போட்டு எல்லாரும் பகிர்ந்து எடுங்க, அந்த சட்னியோ என்னவோ, மரக்கறி பிரியாணியோட அந்த சட்னி என்னவோ, தக்காளி தொக்கோ என்னவோ, அதை எடுங்க அப்படின்னு சொல்லிக்க விஜய் பார்வதி அவர்கள் கத்தி போட்டு அவங்க அதை கேட்காம கரண்டியில எடுத்து போட்டு போக, திவாகர் அவர்கள் அதுக்கு தெரியாம சண்டை பிடிக்கக்குள்ள அப்ப கூட சபரி அவர்கள் விளக்கி சொன்ன விதம் அருமையா இருந்துச்சு. சரிங்களா, இதுதான் சபரிநாதன் அவர்களை. இந்த 20 பேர் வந்தாலும் மக்கள் இந்த பிக் பாஸோட பியூட்டி என்ன அப்படின்னா, போன முறை ஒருத்தங்க டைட்டில் வின் பண்ணியிருந்தாங்கன்னா, இல்ல போன முறை ஒருத்தங்க கொண்டாடப்பட்டிருந்தாங்கன்னா அடுத்த இவர் அப்படின்னு தன்ற பாட்டுல இந்த பிஆர் டீமே இல்ல இந்த வேண்டப்பட்ட நபர்கள் இவங்களை தாண்டி யாருன்னே தெரியாது. சபரினா யாருன்னே எனக்கு தெரியாது. சபரி அவர்களை பத்தி நான் அந்த போன சீசன்ல அவர் வெளியில போன போட்டியாளர்களை இன்டர்வியூ எடுக்கிறத பார்த்துட்டு இவர் தான் சபரியா அப்படின்னு மாதிரி இருக்கும் எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் இந்த சீசன் வர்றாருன்றதுக்கு அப்புறம் தான் நம்ம கூகுள் இட்டு பார்த்தோம், சரியா யார் இவர் அப்படின்னு. சோ அப்ப அப்படி இருக்கக்குள்ள
பல மக்களுக்கு போன சீசன் இவர் பிக் பாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்படி பண்ணாரான்னு கூட தெரியாது. ஆனா அந்த மக்கள் இப்ப சபரி அவர்களை ஒரு 7 நாள் பார்த்துட்டு அவருடைய பழக்க வழக்கங்கள், நடத்தைகள், அவர் பேசுற விதம், அவர் பண்ற விதம், பிக் பாஸ் வீட்டுக்கு அவர் கொடுக்கிற மரியாதை, பிக் பாஸுக்கு கொடுக்கிற மரியாதை, சக போட்டியாளருக்கு அவர் கொடுக்கிற மரியாதை, இதெல்லாம் பார்த்துட்டு அந்த மனிதரை அடுத்த ஆரிய அர்ஜுனன், அடுத்த முத்துக்குமரன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பாருங்க, இதுதான் சபரி அவர்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி. எண்ணங்கள் நல்லா இருந்தா செயல்கள் நல்லா இருக்கும், செயல்கள் நல்லா இருந்தா வாழ்க்கை நல்லா இருக்கும். மறுபடியும் நம்மளுடைய தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்கள் சொன்ன அந்த வார்த்தை இந்த பிக் பாஸ் தமிழ் சீசன் 9ல இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள சபரிநாதன் அவர்களை பார்த்து மக்கள் சொல்றதே ஒரு பாடமா நம்மளால பார்க்க முடியுது. ஹேட்ஸ் ஆஃப் மிஸ்டர் சபரி. விஜய் சேதுபதி அண்ணா அவர்களோட பேசுக்குள்ள சபரி அவர்கள் உட்கார்ந்து இருந்த விதமா இருக்கட்டும், அந்த பேசுற விதமா இருக்கட்டும், அதுவே ஒரு மனிதர் இருக்கிற விதம், பேசுற விதத்திலேயே அவரை கணிக்க முடியும் பெரியவங்க சொல்லுவாங்க. எல்லா விதத்திலும் சபரி அவர்கள் 100% ஜொலிக்கிறாங்க இந்த சீசன் 9ல. 19 நட்சத்திரம் இருந்தாலும் 18 நட்சத்திரம் இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச அங்க 2 ஒரு நிலவு தான் இருக்கு, சரிங்களா? அதுல சபரி அவர்கள் ஒரு நிலவு, பிரகாசமா இருக்கு அவருடைய ஒளி. மக்களை, நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, முடிஞ்சா ஷேர் பண்ணுங்க. நன்றி.